புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்ட கனவை காக்கும் கருணை தாயம்மா. சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாகத்தாயம்மா எங்கள் தெய்வத்தாயம்மா. கட்சிதனை காக்க வந்த கருணை தாயம்மா. பிரியராக வந்த எங்கள் வேள்வி தாயம்மா. கட்சி கொண்ட கனவை காக்கும் கருணை தாயம்மா. சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாகத்தாயம்மா எங்கள் தெய்வத்தாயம்மா. புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவரின் வெளிவந்த சிங்கங்களான எனது உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, திருநெல்வேலி மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதுவும் இந்த கொட்டும் மழையிலும் நீங்க எல்லாம் எனக்காக காத்திருக்கிறத பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஆசைய நான் நிறைவேற்றணும். நிச்சயமா புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி முதல் கட்சி ஆரம்பிச்சு இந்த இயக்கத்தை கொண்டு இது மக்களுக்கான இயக்கங்கிறத அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி ஏழை எளிய மக்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்தாரோ, அதே போல அவர் வழியில் வந்த அம்மாவும் உங்களுக்கெல்லாம் நல்லதை செஞ்சிருக்காங்க. அதுவும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சவங்க அம்மா நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏழை மக்களுக்கு ஆடு மாடு வழங்கினாங்க. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகம், நோட்டு, ஜாமெண்ட்ரி பாக்ஸ், புத்தகப்பை இதெல்லாம் இலவசமா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, சைக்கிள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, ஏழை பிள்ளைகள் 10வது 11வது படிக்கும் போது அவர்களுக்கு அவங்க வீட்டுல வசதி இருக்காது, மடிக்கணினி வாங்க முடியாதுங்கிறத நினைச்சு அம்மா ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த மடிக்கணினியை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக அம்மா அதையும் வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அவங்க எல்லாம் நல்லா அதை வச்சு அவங்களும் நல்ல முறையில இருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாம் அம்மா செஞ்சாங்க. ஏழைகளுக்காக 20 கிலோ அரிசி, விலையில்லா அரிசி கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தது நம்ம அம்மாவோட ஆட்சியில தான். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ரேஷன் கடையில பருப்பு கிடைக்கல,
நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்கிட்ட, பருப்பு சுத்தமா கொடுக்கல, பாமாயில் கொடுக்கலன்னு சொல்றாங்க, அரிசியும் சரிவர அளவு குறையுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க, நல்ல அரிசியா கொடுக்கலைங்கிறதையும் சொல்றாங்க. இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு எதுவும் செய்யல, அதுவும் குறிப்பா ஏழை எளியோர்களுக்கு சுத்தமா எதுவும் செய்யலைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்கள எதிர்த்து கேட்கறதுக்கு நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படிங்கறத அவங்களுக்கு தினம் தினம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க இவங்க? ஏன்னா மக்களுக்கு செய்யறதுக்காக மக்களுக்கு எதுவுமே செய்யல அவங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 40 மாதம் ஆயிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க, இன்னும் ஒரு 20 மாசம் இருக்கு. அந்த 20 மாசத்துலயும் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட 26ல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு முன்ன 6 மாசத்துக்கு முன்ன அரசாங்க வேலை எதுவும் செய்ய முடியாது. எலெக்ஷன் கட்டுப்பாடு விதிச்சிருவாங்க. அதனால இன்னும் அவங்களுக்கு இருக்கிறது 15 மாசம் தான் இருக்கு. அதுல அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்க மாநகராட்சியில எந்த வேலையும் நடக்கலைங்கிறாங்க. அதாவது கவுன்சிலர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இந்த மாநகராட்சியில எந்த வேலையும் நடக்கலைங்கிறாங்க. பாதாள சாக்கடை திட்டம் செய்யலைங்கிறாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் எப்படி இருக்கோ அதே போலதான் ஒவ்வொரு மாநகராட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா, எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா, எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா, சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா, எங்கள் தெய்வ தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா, எங்கள் புரட்சி தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா, எங்கள் புரட்சி தாயம்மா.
பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா, சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாகத்தாயம்மா எங்கள் தெய்வத்தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா, அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. வழியில் மக்கள் பயணம் செம்மையாக செல்லும் வழியில் உண்மையான தொண்டர்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தோடு வந்த தாயம்மா வீட்டு கணக்கும் நாட்டு நடப்பும் நாட்டில் போட்ட திட்டங்களையும் ஏற்ற வகையில் எடுத்து சொல்லி மாற்றம் செய்ய எண்ணம் கொண்ட மகிமை தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. யாருமே வரல, நாங்க வரவே இல்லை. வீடெல்லாம் ஒழுங்கி ரொம்ப இதாயிருச்சு, பிள்ளைங்க புக்கு எல்லாமே இதாயிருச்சு, யாருமே வரவே இல்லை. கட்சியில இருந்து யாருமே வந்து பார்க்கவே இல்லை. ஆமா, இதுதான் எங்க வீடு. இந்த வீட்டுல எங்க அத்தை எல்லாரும் இருக்காங்க. ஜாயிண்ட் ஃபேமிலி தான் நாங்க எல்லாருமே. ஆமா. பெண்கள் மேல்நிலை பள்ளி இங்க இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 4000 மாணவிகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த பள்ளிக்கூடத்துல கழிப்பிட வசதி இல்லைங்கிறாங்க. ஆனா அம்மா ஆட்சியில இருந்த போது அங்க அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருந்தாங்க. அந்த பள்ளியிலே ஒரு மாநிலத்திலேயே முதன்மையாக ஒரு பெண் வந்து தேர்ச்சி பெற்று வந்தாரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியான ஒரு மாநகராட்சி பள்ளி இன்னைக்கு வந்து சீரழிஞ்சு இருக்கு. 4000 பிள்ளைங்க படிக்கிற இடம், அவங்களுக்கு இட வசதியும் பத்தல. இந்த மாநகராட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இப்ப இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்ததும் எனக்கு நான் வர்ற வழியில எல்லாம் ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் நான் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். போன டிசம்பர் மாசம் 17, 18 தேதியில வந்து ரொம்ப பெரிய மழை, பெரிய வெள்ளம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி ரொம்ப வந்து கஷ்டத்துல மக்கள் இருந்தாங்க. அந்த சமயத்துல 2 வாரம் ஆகியும் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல, எதுவுமே செய்யல. இந்த மக்களே திரும்பி பார்க்கல இவங்க. அந்த சமயத்துல நானும் வந்து டிவியில எல்லாத்தையும் பார்த்தேன். பார்த்துட்டு எங்களால முடிஞ்சதை நீங்க அந்த மக்களுக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பிச்சு விட்டு, இங்க உள்ளவங்களுக்கெல்லாம் கூட அவங்களுக்கு பெண்களுக்கு சேலை, நைட்டி, அதே போல ஆண்களுக்கு லுங்கி, டிஷர்ட்டு, பெண்களுக்கு நாப்கின் கேட்டாங்க, அதுவும் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பால் பவுடர் கேட்டாங்க, அதையும் வாங்கி அனுப்பணும். நிறைய பேருடைய இஸ்திரி பண்றவங்க குடும்பங்கள் இந்த பக்கத்துல இருந்தது. அவங்களுக்கு அவங்களுடைய இஸ்திரி பெட்டியெல்லாம் தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு உடனடியா வாங்கி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சு கொடுக்க சொன்னேன். இதெல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசாங்கம் வந்து 2 வாரம் ஆகி இந்த பக்கம் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழுநோய் உள்ள ஒரு மருத்துவமனை,
அதுல கிட்டத்தட்ட 50 தொழுநோய்களுக்கு வந்து அவங்களுடைய படுத்திருந்த அந்த கட்டிலு மெத்த எல்லாமே தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டு. அது வந்து ஒரு தனியாருடையது. தனியாரா இருந்தாலும் நம்ம அரசாங்கம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது. அங்க படுத்திருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் தானே, அவங்களுக்கு செய்ய வேண்டியது அரசாங்கத்தோட பொறுப்பு இருக்கு இல்லையா? ஆனா யாருமே வந்து எந்த அதிகாரியும் அங்க திரும்பி பார்க்கலங்கிற தகவலை எனக்கு சொன்னாங்க. அவங்க கேட்டபடியே ரெக்ஸின் பெட்டு கேட்டாங்க உடனடியா. ஏன்னா புண்ணோட படுத்திருக்காங்க அவங்க எல்லாம் வேதனையில. உடனடியா அவங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டு வர சொன்னேன். அதனால இந்த ஆட்சி வந்து மக்களுக்காக உள்ள ஆட்சியா எனக்கு தெரியல. இதே பாருங்க, அம்மா இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. அம்மாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நான் கூட இருந்திருக்கேன். 39 ஆண்டுகள் கூடவே பயணிச்சிருக்கேன். எனக்கு அரசாங்கத்துல என்ன செய்யணும், இது எப்படி மக்களுக்கு போய் சேரணுங்கிறதும் தெரியும். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த அரசாங்கத்துக்கு. ஏன்னா இது யாருக்கு காதுல வாங்கறதுக்கு அவங்க ரெடியா இல்லை. அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பேசுறது பூரா பொய். எல்லா இடத்துலயே நல்லா மேடை போட்டு பொய் சொல்றாங்க. அம்மா இருந்தப்ப எப்படி இருந்தது? அரிசி நல்லா இருந்துச்சுல்ல? ஏன்னா அம்மா கிட்ட வந்து எந்த அதிகாரியா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, சரியா வேலை பார்த்தாதான் அம்மாட்ட வேலை செய்ய முடியும். இல்லைன்னா அடுத்த நிமிஷம் மாத்திடுவாங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, மக்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் முன்னாடி நிற்பாங்க. அவங்களுக்கு வேண்டியதை முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கறத கேட்டு செய்யறவங்க அம்மா. நான் அந்த வழியிலேயே வந்துட்டேன். அதனால என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. அதனாலதான் நான் ஒவ்வொரு ஊரா இப்ப பார்த்துக்கிட்டு வந்து அங்க என்னென்ன தவறுகள் இருக்குதோ அதை உடனே வந்து சொல்லிட்டு வரேன். இதுக்கெல்லாம் சரியான பாடத்தை வர்ற 26 தேர்தல்ல நீங்க அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவங்க வழியில தான் நானும் வந்திருக்கேன். அதனால வர்ற 26ல தேர்தல் வருது. தேர்தல்ல நாம வெற்றி பெற்று அம்மாவுடைய ஆட்சியை நம்ம கொண்டு வருவோம். கொண்டு வந்ததும் நிச்சயம் உங்களுக்கெல்லாம் நல்லது செய்வோங்கிறத சொல்லிக்கிறேன். இப்ப நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசும்போது குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னீங்க. தலைவரோட பேரை தான் அவனுக்கு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, தலைவரும் அம்மாவும் சேர்ந்து நடிச்ச படத்துல உங்களுக்கு பெருமை சேர்த்தாங்க. அவங்க இந்த நரிக்குறவ இன மக்கள் எப்போதுமே அதிமுக தான். புரட்சி தலைவர் மேலையும் அம்மா மேலையும் ரொம்ப பிரியம் காட்டினீங்க நீங்க. அதே வழியில இன்னைக்கு எனக்கு இங்க ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, இவ்வளவு அன்பா என் கூட
நீங்க சந்தோஷமா சுத்தி நின்று என்னை வரவேற்றத நான் என்னைக்கும் வாழ்நாள்ல மறக்க மாட்டேன். இந்த இடத்துல நீங்க எல்லாம் குடியிருக்கிறதா சொன்னீங்க. உங்களுக்கு இன்னும் பட்டா வழங்கலைன்னு சொன்னீங்க. இந்த அரசாங்கத்துக்கு கேட்டுக்கிறேன், இங்க உள்ள மக்களுக்கு, அவர்கள் ஏழை எளியவர்கள் தினமும் அவர்கள் பாசிமணி செஞ்சு வியாபாரம் செஞ்சு அவங்க விற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு பட்டா வழங்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். இந்த அரசாங்கம் வழங்கவில்லை என்றால் 26ஆம் ஆண்டு நமது அரசாங்கம் வந்ததும் உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பட்டா வழங்கப்படுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த நல்ல நேரத்துல உங்களை எல்லாம் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. போ. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பையும் ஒன்றும் கொடுக்கல. அவங்க இதுக்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். நிச்சயமாக எல்லோரும் இந்த திமுக ஆட்சி செய்யும் அராஜகத்திலிருந்தும் அவர்கள் மக்களுக்கு செய்கின்ற கொடுமையிலிருந்தும் மக்களை விடுபட வைக்கணும்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாதான் செய்ய முடியும். நிச்சயமா நம்மளுடைய ஆட்சி வரும். கழக தொண்டர்களுக்கும் சொல்றேன், எல்லாரும் இந்த மக்களுக்கு துணையா கூட இருங்க. ஏன்னா இங்க உள்ள திமுகவோட அராஜகம் இருக்க சொல்லி மலர் அந்த அளவுக்கு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சுத்தமா இல்லை. திமுகவினரின் கோரப்பிடியில் இருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைந்து வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே. புரட்சித் தலைவி புகழை காக்கும் புரட்சித் தாயம்மா எங்கள் புரட்சித் தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா. சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா எங்கள் தெய்வ தாயம்மா. புரட்சித் தலைவி புகழை காக்கும் புரட்சித் தாயம்மா எங்கள் புரட்சித் தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா.
மக்கள்கிட்ட இருந்து மின்சாரங்கிற பேர்ல மின்சாரத்தை கொடுத்துட்டு அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு 30 ரூபா கணக்குன்னு வச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி யூனிட்டுக்கு காசு வாங்குறாங்க. இது இப்போட முடியறது இல்லை, அடுத்த ஜூலை மாசமும் திருப்பி ஏற்ற போறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால வந்து மக்களுக்கு தினம் தினம் கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். கிராமங்கள்ல சரியா பஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா நான் இதை சொன்னதும் உடனே மறுநாளே ஒரு மந்திரி என்ன சொல்றாரு, உடனே ஒரு இடத்துல பேட்டியை கொடுக்குறாரு. இங்க எல்லாம் வந்து பஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா உங்ககிட்ட கேட்டா தானே தெரியும் நல்லா இருக்குதா இல்லையான்னு. நான் வர்ற வழியில மக்கள் என்கிட்ட சொல்றதுதான் நான் சொல்றேன். நிறைய டவுன்ல பாத்தீங்கன்னாக்க பாதாள சாக்கடை திட்டம் அதை சரியா நிறைவேற்றல. அதே மேல பாத்தீங்கன்னாக்க கொசு மருந்து அடிக்கிறது இல்லை, அதையும் சொல்றாங்க. எங்க பார்த்தாலும் காய்ச்சல் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கம் வந்து காதுல வாங்கிக்கிறதா தெரியல. வீண் செலவுகளை பண்றாங்களே ஒழிய உருப்படியா மக்களுக்கு கிராமங்களுக்கு செய்ய வேண்டியதை இவங்க எதையுமே செய்யல. இதுதான் இந்த ஆட்சி இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்மளுடைய ஆட்சி வந்தாதான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட முடியும். நம்ம வந்தா நல்லதை இந்த மக்களுக்கு செய்வோம். தேவைக்கு ஏற்ப எதை முன்னாடி செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறத பார்த்து செய்யக்கூடியது நம்ம ஆட்சியில மட்டும்தான் முடியும். தண்ணி குடிக்கிறது நல்லவே இல்லை வடக்கூர்ல. வேற போர் தண்ணி மாதிரி இருக்கு. போர் தண்ணி மாதிரி இருக்குமா? சுத்தமான தண்ணி இல்லம்மா. போர் தண்ணி மாதிரி தண்ணீர்ல வந்து என்னன்னா அந்த உரையில வந்து சகதியை அனுப்பாம அப்படியே அந்த தண்ணி அப்படியே வரதுனால ஆத்தண்ணி மாதிரியே இருக்கு. போர் தண்ணி மாதிரி தான் இருக்கு. வேற உரம் போட்டு நல்ல தண்ணியா கீழக்கல்லூர் கிராமத்துல வாரங்காலம் இதுவரை மக்கள் அறிமுகம்னு ஒண்ணு படுத்தினாங்க. அதுல ஒரு மனு கொடுத்தேன், நான் தான் கொடுத்தேன். அந்த மனுக்கு இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. 2 தெருமே வாரங்காலம் வலிக்காம இருக்கு, அப்படியே கிடக்குமா. தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயத்துல இருக்கு. அம்மா கவனத்துக்கு நான் ஒரு லெட்டர் பண்ண அடிச்சு கொடுத்துருவோம். குடி தண்ணி நல்ல தண்ணியா வரணுமா எங்களுக்கு? வடக்கு சங்கந்திர பொம்பளை மத்த ஆளா பாக்கட்டுங்களா? வடக்கு சங்கந்திர ஆமா தண்ணி வந்து போர் தண்ணி மாதிரிதாமா இருக்கு. ஆறு தண்ணியாவே சொல்ல முடியாது. மாத்திட்டான் ரோடு ஓரத்துல நம்ம வார்கால் மாதிரி அந்த வார்கால சுத்தம் பண்ணதும் கிடையாது. அந்த ரோடு இன்னும் போடல. கடந்த 7-8 வருஷமா ஆச்சு, இன்னும் போடல. 8 வருஷமா போடல. அது தொற்றுநோய் பரவக்கூடிய அபாயத்துல என்ன இருக்கு. மக்கள் முகாம் சொல்லி இந்த மு.க. ஸ்டாலின் நடத்தினாரு. அவரு அந்த முகாம்ல லெட்டர் கொடுத்தாச்சு, மக்களோட சேர்ந்து கொடுத்தாச்சு. எந்த ஒரு நடவடிக்கை இதுவரை எடுக்கல. வீடுக்கு கொடுத்து எவ்வளவு நாளா ஆயிடுமா? வீடே வரல. வீடு சின்னம்மாவுக்கு அப்புறம் எங்க தெய்வம் நீங்க தான். சின்னம்மா தான் தெய்வம் சொல்லுங்க. அம்மாவுக்கு அப்புறம் சின்னம்மா தான் எங்க தெய்வம். அம்மாவுக்கு அப்புறம் எங்க சின்னம்மா தான் தெய்வம். ஒருச்சித்தா சின்னம்மா, ஒருச்சித்தா சின்னம்மா, ஒருச்சித்தா சின்னம்மா. வீடு வேணுமா? ஓராளூர் பஞ்சாயத்து கீழக்கல்லூர் கிராமம், நடுத்தரு தெற்கு தெரு. ஆமா, கீழக்கல்லூர் நடுத்தரு தெற்கு தெரு. வார்கால் மற்றும் சாலை இன்னும் பராமரிப்பு இல்லாம இருக்குமா. நடுத்தரு இந்த 2மே பராமரிப்பு இல்லாம சாலை ரொம்ப மோசமா இருக்குமா. அது போல கிருமிநாசி அதிகமா இருக்குமா. தொற்றுநோய் பெறக்கூடிய இதுல இருக்கு. இதுல வந்து மக்களின் மகளிர் ஸ்டாலினோட திட்டத்துக்குள்ள கொண்டு மனு கொடுத்தோம், எந்த ஒரு பலனும் இல்லை. பஞ்சாயத்துல இருந்து நடவடிக்கை வீடியோக்கு லெட்டர் தனியா இண்டிவிஜுவலா கொடுத்தேன், அதுக்கும் செய்யல. வீடியோக்கு இண்டிவிஜுவலா லெட்டர் கொடுத்தோமா, அதுக்கும் செய்யல.
வீடு தனியாவே கொடுத்த 1 லட்சம். இலவச வீட்டு கொடுத்து ரொம்ப நாளாயிட்டு ஒண்ணுமே ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. 1000 ரூபாய் எனக்கெல்லாம் வரலம்மா. மனையும் கிடையாது, வீடு வாசலும் கிடையாது எனக்கு. வேலைக்கு போனதான் எங்க வீட்டுக்காரதெல்லாம் ஊனமுட்டு ஒண்ணும் கிடையாது. இடமே கிடையாது, எங்க வீடே கிடையாது. நீங்க கேளுங்க, அன்னைக்கு வேலை பார்த்தாமா? ஆமா, சங்கந்தரம் எங்களுக்கு வடக்கு சங்கந்தர் அதெல்லாம் எழுதிட்டு தான் இருக்காங்க. நீங்க ஓட்டு வீடு தரையா முடிச்சு விட்டு நான் இப்போ பேசுனதுல அவங்க சொன்ன பிரச்சனைகளை பத்தி இப்ப அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை. இங்க உள்ளவங்களுக்கு வீடுக்கு பட்டா கொடுக்கறதா சொன்னாங்களா, இன்னும் கொடுக்கல. ஊனமுற்றவர்கள் இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஊனமுற்றோருக்கான நிதியோ அவங்களுக்கு உள்ள உதவியோ எதுவும் செய்யலைங்கிறாங்க. தண்ணீர் பிரச்சனை நான் இன்னைக்கு வந்த இடங்கள்ல எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, இந்த பகுதிகளிலையும் அதை சொல்றாங்க. அப்புறம் பக்கத்து ஊரான கீழர் கல்லூர் நடுத்தெரு, தெற்கு தெரு, வடக்கு சங்க தெரு, இதுல எல்லாம் ரோடு சுத்தமா பராமரிப்பு இல்லை. அதனால அவங்களுக்கு ரோட்டு வசதி ஏற்பாடு செய்யணும்னு சொல்றாங்க. கோடக்கு நல்லூர் பகுதியிலையும் இதே நிலைமைதான். அது மட்டும் இல்ல, சுகாதாரமற்ற தண்ணி வர்றதா சொல்றாங்க. அதனால இந்த அரசாங்கம் ஏற்கனவே பாப்பாக்குடி ஒன்றியத்துல முதல்வருடைய குறை தீர்ப்பு அப்படிங்கிற பெயர்ல இங்க கூட்டம் கூட்டி நடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்டையும் இந்த ஊர் மக்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால விளம்பரத்துக்காக ஆட்சி பண்ணாம மக்களுக்காக ஆட்சி பண்ணணுங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த பகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் இந்த ஊர் மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா, எங்கள் புரட்சி தாயம்மா. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, ரேஷன் கடையில அளவு சரியா இல்ல, அரிசி 20 கிலோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்ல அரிசியாவும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நெல் விளைச்சலை அரசாங்கம் தான் விலைக்கு எடுக்குது. எடுக்கிறத குடோன்ல வச்சு இவங்க அரவைக்கு அனுப்புனாதான் அந்த நெல்லுல அரிசி நல்ல அரிசியா கிடைக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, ரோட்ல அங்கங்க மூட்டைகளை போட்டு மேல பிளாஸ்டிக் சீட்டை போட்டு மூடி வைக்கிறாங்க. மழை பெஞ்சதுன்னா மண் வழியா தண்ணியை இழுத்து அந்த விதையெல்லாம் முளைச்சு போயிடுது. பாதி நெல் வீணா போயிடுது. அததான் அவங்களுக்கு அரைச்சி அவங்க ரேஷன் கடைக்கு கொடுக்கறாங்க. எப்படி அரிசி நல்லா இருக்கும்? இத ஒண்ணு அரசாங்கமே அதை இன்னும் குடோன்களை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லையா அந்தந்த எங்க நெல் விளையுதோ அந்த பகுதியில உள்ள மக்களுக்கு அரசாங்கத்தில இருந்து ஒரு லோனை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு 10 பேரு ஒரு குழு மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு அந்த
இதை நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அடுக்கி வைக்கும் போது அரசாங்கமே அவங்களுக்கு வாடகை கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த வாடகையும் உபயோகமா இருக்கும், நெல்லும் வீணா போகாது. இது மாதிரி இந்த அரசாங்கம் செய்யலாம். ஆனா அவங்க அதெல்லாம் தெரியவும் இல்லை அவங்களுக்கு. நம்ம மாதிரி சொன்னோம்னா கூட இவங்க என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. எங்க வீடு குளத்துக்குள்ள இருக்கு, கொசுனா அப்படி இருக்கும், இருக்க முடியாது. ஆமா, அதனால நல்லா இருக்குங்க மேடம். எங்களுக்கு பாதாள சாக்கடை போன வருஷம் 4 பேர் இறந்தே போயிட்டாங்க. அந்த பாதாள சாக்கடையால இறந்தே போயிட்டாங்க. திறந்து விட்டுருந்தாங்க. காத்து அடிக்கிற நேரம் தீய வச்சு கொளுத்திருந்தாங்க. போனோட்டம் ஸ்ட்ரைக் பண்ண போய் கொளுத்தல. போனோட்டம் நம்ம தலைவர் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண போய் தான் வரல, கொளுத்தல. இல்லன்னா கொளுத்திருப்பாங்க. கொளுத்தி அதே ஆளுகளை போல இறந்துருக்குங்க. மக்களுக்கு வேலையும் வாங்கி கொடுங்க. 100 நாள் வேலை வேணுமா? நாங்க அதை வச்சு கொளுத்தல. நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போய் கொளுத்தல மேடம். 100 நாள் வேலை எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். ₹1000 பணம் கொடுக்குறேன்னாங்க. சரி, அவங்க சொன்னதை கொடுக்கணும்ல, கொடுக்கல. இப்போ முதல் ஊர்ல ராமையன்பட்டியில பேசிட்டு வரேன். அங்க ஒரு அம்மா சொல்றாங்க, அம்மா நான் எனக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறேன், ₹1000 நான் எழுதி கொடுத்தேன். அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அங்கேயும் கொடுத்தேன். அதுக்கு எனக்கு பதில் லெட்டர் வந்திருக்கு, ரொம்ப நாள் கழிச்சு வருது. என்ன வந்திருக்குன்னா, நீங்க வருமான வரி கட்டுறீங்க, அதனால உங்களுக்கு இந்த ₹1000 கொடுக்க முடியாதுன்னு வந்திருக்கான். அந்த அம்மாவுக்கு வருமான வரினாவே என்னன்னு தெரியல. அது சொல்லுது, எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு அன்னன்னைக்கு போய் பொழைச்சாதான், எனக்கு கையில காசு கிடைச்சாதான் நான் வீட்டுல சாதமே பொங்க முடியும். அந்த அம்மாவுடைய கணவருக்கு வாத நோய், வீட்டுல படுத்திருக்காரு, எங்களுக்கு வசதியும் இல்லை, ஒண்ணும் இல்லை. ஆனா இந்த மாதிரி ஒரு கடிதம் வருதுங்கிறாங்க. இது மாதிரி இந்த அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த கடிதம் வருது. அதாவது அரசாங்கத்துக்கு ₹1000 எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன ஒண்ணு பதிலே கொடுக்கறது இல்லை யாருக்கும். அப்படி மீறி கொடுத்தாங்கன்னா என்ன வருதா, நீங்க வருமான வரி கட்டுறீங்க, அதனால உங்களுக்கு இந்த பணம் சேராது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவல் அவங்களே கொடுத்துட்டு அந்த பேப்பரை அப்படியே தூக்கி போட்டுறாங்களாம். திருப்பியெல்லாம் இவங்க கொடுத்தாலும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இது மாதிரி எல்லாருமே இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்றாங்க. சின்னம்மா வாழுங்க, சின்னம்மா வாழுங்க, சின்னம்மா வாழுங்க, சின்னம்மா வாழுங்க. பொறுப்பாளர் பெருமாள் பெருமாள் அம்மா அம்மா குத்தாலப்பரி வரலமா, குத்தாலப்பரி வளர்ச்சிக்கு தண்ணியே இல்ல, உப்பு தண்ணி கிடையாது, நல்ல தண்ணி ரோட்டடி பஸ் ஸ்டாண்டு கிட்ட. நாங்க எழுதி விட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வச்சிருக்காவா, நல்ல தண்ணி வரல, பாட்டு தண்ணி வாங்கி குடிக்கும். கண்ணு தெரியல, நாங்க நடக்கணும். சொல்லுங்க, தாங்கி எல்லாம் கட்டி இருக்கமா, தாங்கி கட்டி தண்ணி எங்களோட ஓட்டு உங்களுக்கு தான். தண்ணி வரணும்.
தலைவி புகழை காக்கும் புரட்சித்தாயம்மா எங்கள் புரட்சித்தாயம்மா பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை இந்த அரசாங்கம் வந்தது என்ன செஞ்சிருக்கு? வீட்டுக்கு வர்ற கரண்ட் விலைய ஏத்தி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு 25 to 30 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. இது மாதிரி மக்கள்கிட்ட பணத்தை வாங்கறதுல தான் அவங்க குறியா இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மின்வெட்டு அறிவிக்கப்படாம எங்க பார்த்தாலும் கரண்ட் இல்லாம போகுது. பாதாள சாக்கடை திட்டம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதையும் அவங்க செய்யல. பேருந்து வசதி கிராமப்புறங்களுக்கு இல்லாம இருக்குது. சாலை வசதி இல்லை. எங்க பார்த்தாலும் ரேஷன் பொருட்கள் இல்லை. இப்படிலாம் சொல்றாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் இந்த அரசாங்கம் கொடுக்கல. இதெல்லாம் வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். கழக தொண்டர்களும் சரி, பொதுமக்களும் சரி, நிச்சயம் நம்பிக்கையோட இருங்க. ஏகப்பட்ட இது மானு பண்ணி விவசாயிகள் பண்ண முடியலம்மா. ஆளுக்களை கொன்ற அளவுக்கு தூக்கி அமைக்குது. இந்த அளவுக்கு நம்ம ஆட்சி வரணும். நமக்கு எல்லா இதுவும் நடந்தது. எங்களுக்கு ஆத்துப்பாலம் கண்டிப்பா வாங்கணும். ஆத்துப்பாலம் இல்லை, தண்ணியில விவசாயத்துக்கு போயில அந்த பையன் இறந்துட்டாங்க. அதனால நீங்க எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுங்க. நம்ம என்னைக்கு நம்ம ஆத்துப்பாலம் வேணும்மா. உங்களுக்கு ஆத்துப்பாலம் கிடையாது. அடுத்து விவசாயம் பண்ண ஆமா, ஆத்துப்பாலம் கிடையாதுமா. அடுத்து விவசாயம் பண்றது பன்னி மான்கள் அநியாயம் ஓவர். பன்னி மான்கள் ரோட்ல போகும்போது ஆளுக்களை தூக்கி கூட அமைக்கிறது. டெய்லி 4 ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு மழை பெஞ்சாலும் வயக்காட்டுக்கு போக முடியாதுமா. அது நீங்க வந்தா தான். நம்ம பண்ணையார் போட்டாரு, நம்ம ஆட்சியில் இருக்கும்போது, அண்டாட்டிக்கு ஆட்சி இருக்கும்போது போட்டது. அதுக்கு பிறகு நமக்கு பாலமும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதை நம்ம ஆட்சி நீங்க தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். நம்ம தான் வருவோம், நம்ம தான் சரி, நீங்க எங்களுக்கு செஞ்சு தரணும். ஆமா, தண்ணி அங்கங்க தேங்கி கிடக்கு. ஒரு மழை பெஞ்சா வெளியே வர முடியல. வெங்கடாச்சலபுரம் மக்கள், நான் இப்போ மக்கள் பயணத்துல இருக்கும்போது இந்த வெங்கடாச்சலபுரம் கிராமத்துல நான் பேசி முடிச்சதும் என்கிட்ட அவங்க சொன்ன கோரிக்கைகள் சிலவற்றை நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிட்டாகணும். இங்க உள்ள ஆற்றுக்கு பாலம் வேணும்னு கேக்குறாங்க. ஏன்னா அதை கடந்து போறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சென்னையில கார் ரேஸுக்கு பணத்தை அள்ளி கொட்டி நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கிராமப்புறங்கள்ல ஜனங்க ரோட்ல இருந்து கஷ்டப்படுது. இப்ப மணியும் இரவு 11. அவங்க கஷ்டத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைத்து முதல்வர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களோட பேசுறதா சொல்றாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர்களை அழைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒன்றியம் வாரியாக நீங்க எது அத்தியாவசிய தேவை அப்படிங்கறத எடுத்து நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறத நான் இந்த கூட்டத்து வாயிலா, அதாவது வெங்கடாச்சலபுரம் மக்களின் சார்பா நான் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். அது மட்டும் இல்ல, முழங்கால அளவுக்கு தண்ணி நிற்கிறான். அந்த தண்ணி போறதுக்கு வழி இல்லாம இருக்கு. ரோடே இல்லைங்கிறாங்க. இந்த பக்கத்துல மான் பன்றிகள் அதிக அளவுல நடமாட்டம் இருக்கு. ஆட்களையே எதுக்குற அளவுக்கு பன்றிகள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் நீங்க கவனிச்சாகணும். அவங்களுடைய வயக்காட்டுக்கு கூட
அவங்க போய் வேலை செய்ய முடியாத நிலைமை இந்த கிராமத்துல இருக்கு. அதனால அனாவசியமா நீங்க வேண்டாததற்கெல்லாம் செலவு செஞ்சு நீங்க அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நடத்த போறீங்க, கார் ரேஸ் நடத்த போறீங்க. ஏற்கனவே அம்மா அதுக்கு உள்ளான ஏற்பாடெல்லாம் கட்டமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அங்க செய்யலாம். ஆனா மற்றதுக்கெல்லாம் உங்களுக்கு பணம் இல்ல, மக்களுக்கு செய்யணும்னா பணம் இல்ல. ஆனா இந்த மாதிரி வேலைகளை செய்யறதுக்கு உங்களுக்கு எங்க இருந்து பணம் வருதுன்னு எனக்கு தெரியல. அதனால மக்கள் பக்கம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. தேர்தலுக்கு தேர்தல் நீங்க மக்களை சந்திக்கிறீங்க, அதோட போயிடுறீங்க. தேர்தல் அப்படின்னா கிராம சபை கூட்டம் எங்க இருந்து யார் சொல்லி கொடுக்கறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு செட்டப்பா உட்கார்ந்து பேசிக்கிட்டு போயிடுறீங்க, மக்களை ஏமாத்திக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. அதனால நான் திரும்ப சொல்றேன், இந்த மக்களுடைய குறை அது இவங்க கேட்கறது ஏதோ அதிகப்படியானது இல்லை. பொது விஷயத்துக்கு கேட்கிறாங்க, ஒரு பாலம் கட்டி கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, சென்னையில இருக்கிற பாலம் போகாதா, இன்னொரு பாலம் கட்டுவோங்கிறீங்க. அதே போல் நகர பகுதியில் திருப்பி ஏதாவது ஒரு வேலையை செய்யறேன்னு நினைக்கிறீங்களா ஒழிய கிராமப்புறங்களை திரும்பியே பார்க்காம இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்கெல்லாம் சென்னையில வளர்ந்த நீங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ஒரு குக்கிராமத்துல இருந்து பிறந்து வளர்ந்தவன். அதனால இதோட கஷ்ட நஷ்டம் எனக்கு தெரியும். அதனால மீண்டும் இதை நான் இந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்கிறேன், உடனடியாக இதுக்கு வேண்டிய நடவடிக்கையை செய்யணுங்கிறத இந்த மக்கள் சார்பா உங்ககிட்ட நான் கோரிக்கை வைக்கிறேன். அதை செஞ்சு கொடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் 4 வருஷ ஆட்சியில இந்த குறிப்பிட்ட நெல்லை மாவட்டத்துல மட்டும் 240 கொலை நடந்திருக்கு. இது இந்த திமுக ஆட்சியில நடந்திருக்கு. நம்ம ஆட்சியில அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல. அதனால நிச்சயமாக நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறத மனசுல வச்சு எல்லாரும் நம்ம கழக தொண்டர்களும் இந்த மக்களுக்கு துணையா மக்களோட மக்களா நீங்க இருக்கணும் அப்படிங்கறத சொல்லி, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னதை மனசுல வச்சு எல்லோரும் ஒன்றுபட்டு நிச்சயமா 26 அம்மாவின் ஆட்சியை அமைத்து அது ஏழைகளின் ஆட்சியாகத்தான் இருக்கும், அது மக்கள் ஆட்சியாக இருக்கும். புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா. சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா எங்கள் தெய்வ தாயம்மா. இப்ப காலையத்துல நான் உங்கள்கிட்ட பேசும்போது மணி 11 ஆகுது. இந்த நேரத்திலையும் அவளை அன்போடு என்னை வரவேற்று நீங்க உபசரிச்சதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. என்னிடம் நான் வருவழியெல்லாம் குறைகளை சொன்னாங்க. ஆனா இப்போது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்கு, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சனை வேற இருக்கு, பாதாள சாக்கடை திட்டங்களை எல்லாம் இன்னும் அவங்க முடிக்கவே இல்லை, பேருந்து வசதிகளும்
சுத்தமா இல்லை. ரேஷன் பொருட்களும் பொதுமக்களுக்கு சரிவர கொடுக்கவில்லை என்பதையும் சொல்றாங்க. படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லாம இருக்கு. இதற்கெல்லாம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்ல தீர்வு கிடைத்துவிடும். அம்மாவின் ஆட்சியை கொண்டு வராமல் நான் ஓய மாட்டேன். புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா. சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா எங்கள் தெய்வ தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அதாவது இப்பொழுது பஸ் போக்குவரத்தோ எதுவும் இல்லாத நேரம் தான் இது. இரவு 11:30 மணி. இந்த இடத்தில் என்னை பார்ப்பதற்காக இங்கு இருந்த தொண்டர்களையும் பொதுமக்களையும் துறையினர் விரட்டுவதாக சொன்னார்கள். நாம ஏற்கனவே பர்மிஷன் வாங்கி தான் நான் அந்த ரூட்ல வர்றேன். அதனால இந்த மாதிரி வேலைகளை திமுக காரவங்களுடைய பிரஷருக்காக காவல்துறையினர் இந்த மாதிரி நடந்துக்க வேணாங்கிறத நான் அன்போடு சொல்லிக்கிறேன். நான் வரும் வழியில எல்லாம் மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் வரவேற்றாங்க. இப்போ மணி இரவு 11:45 11:45 ஆகுது. இருந்தாலும் நீங்கள் எல்லாம் எனக்காக காத்திருந்து நீங்க இருந்ததை பார்க்கும்போது உங்களுக்கெல்லாம் நான் நிறைய செய்ய கடமைப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். நிச்சயமா அம்மா மறைவதற்கு முன்ன இந்த ஆட்சி வந்த உடனே நாங்கள் வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது இன்னும் நம்ம சில திட்டங்கள் இன்னும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு மக்களுக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசி வச்சிருந்தோம். ஆனா அம்மா இருந்திருந்தா அதை நாங்க செஞ்சிருப்போம். ஆனா அம்மா இது மாதிரி நம்மளை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நான் அதை மனசுல வச்சிருக்கேன். நிச்சயமாக 26ல இன்னும் 20 மாதம் தான் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் வந்ததும் நிச்சயமாக நம்முடைய ஆட்சியை நிச்சயம் கொண்டு வருவோம். உங்களுடைய ஆதரவோட நிச்சயமாக இந்த ஆட்சி புரட்சி தலைவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி. அந்த பேரை நிச்சயம் காப்பாற்றுவேங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த கட்சியை ஏழைகளுக்கானதான், அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான், அவங்களுக்காக தான் இந்த ஆட்சியை அப்படிங்கிறத நான் திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிறேன். புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பெருமை காத்து பெருமை சேர்க்கும் அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி கொண்ட கனவை காக்கும் கருணை தாயம்மா. சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா எங்கள் தெய்வ தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அருமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா.
விலகச் செல்லும் வழியில் உண்மையான தொண்டர்களுக்கு நன்மை செய்யும் எண்ணத்தோடு வந்த தாயம்மா வீட்டு கணக்கும் நாட்டு நடப்பும் நாட்டில் போட்ட திட்டங்களையும் ஏற்ற வகையில் எடுத்துச் சொல்லி மாற்றம் செய்ய எண்ணம் கொண்ட மகிமை தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா. அதாவது பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகப்பை, புத்தகம், நோட்டு புத்தகம், சைக்கிள், மடிக்கணினி மற்றும் 4 சீருடைகள் இதெல்லாம் அம்மா காலத்துல தான் வழங்கப்பட்டது. ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் திட்டமும் அம்மா கொண்டு வந்ததுதான். அதே போல பெண்கள் குழுவும் அம்மா ஆரம்பித்ததுதான். இந்த மாதிரி மக்களுக்காக நிறைய திட்டங்களை வகுத்தவர் நம்ம அம்மா அவர்கள். தமிழக மக்களின் நலனுக்காகவும் பெண்களின் முன்னேற்றத்திற்காகவும் என் மக்கள் பயணம் என்னாலும் தொடரும். நான் வரும் வழியிலெல்லாம் இங்குள்ள மக்கள் மிகுந்த பாசத்தோடும் அன்போடும் உற்சாகத்தோடும் என்னை பார்க்க வந்திருக்கீங்க. என்னிடம் உங்களின் குறைகளை சொல்றீங்க. ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுக நாள்தோறும் மக்களை கசக்கி பிழிந்து வருகிறது. நாங்க துப்புரவு பணியாளர் பார்க்கோம். எங்க வேலையை பெர்மனண்டாக்காம கான்ட்ராக்ட்ல விட்டுட்டாங்கம்மா. 15 வருஷமா வேலை பார்ப்போம். தனியார்ல கான்ட்ராக்ட்ல சேர்த்துட்டாங்க. எங்களை ஒப்பந்த பணியாளரா ஜெயலலிதா அம்மா தான் எங்களை போட்டாங்க. கான்ட்ராக்ட்ல வேலை பார்த்தோம்மா. 300 நீங்க வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா நான் ஓட்டு நீங்க தான் ஜெயிப்பீங்க. எங்களை பெர்மனண்ட் ஆக்கிங்கம்மா. நல்லா இருக்கு.
புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா எங்கள் புரட்சி தாயம்மா பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா எங்கள் அன்பு தாயம்மா கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா எங்கள் தெய்வ தாயம்மா அம்மா இருந்தாங்க பேசணும் ஆசை அவங்க முன்னாடி இருந்து அம்மா குஞ்சார காலத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஓகே ஓகே திமுக காரவங்கள்ட்ட இருந்து இந்த மக்களை காப்பாத்தி ஆகணும். அதனாலதான் நான் புறப்பட்டு மக்கள் பயணம்னு புறப்பட்டு இருக்கேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் உள்ள குறைகள் இப்ப 26ல நம்ம ஆட்சி வந்ததும் நான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு போனாலும் இதெல்லாம் நான் எடுத்து செய்யணும்னு நினைக்கிறேன். அதுதான் அம்மாவுடைய இது கருத்து. எப்போதுமே அம்மா நல்லது செஞ்சிருக்காங்க, அதை தொடர்ந்து செய்யணும் நாங்க அப்படிங்கறதா. எங்க புரட்சி தலைவரும் அப்படிதான், அம்மாவும் அப்படிதான். அதனால எங்க தொண்டர்களும் உங்களுக்கு துணை இருப்பாங்க அப்படிங்கறதையும் சொல்லிட்டு, நாமெல்லாம் ஒற்றுமையா இருந்தால் யாரும் நம்மளை வீழ்த்திட முடியாதுங்கிறத நம்ம தொண்டர்களுக்கும் சொல்லி, நம் இருபெரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே.
தொண்டர்கள் எல்லோரும் இவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதையும் கேட்டு, நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் யாராலும் நம்மை வீழ்த்த முடியாது. நம் இருவரும் தலைவர்களின் எண்ணத்தை நிறைவேற்ற திமுகவினரின் கோரப்பிடியிலிருந்து தமிழக மக்களை காப்பாற்றிட ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம் என்பதை மனதில் வைத்து, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே என்பதை தெரிவித்து, பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம். புரட்சி தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா, எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா, எங்கள் அன்பு தாயம்மா. கட்சி தொண்டர் கனவை காக்கும் கருணை தாயம்மா, சிறப்பு திட்டம் வகுத்து செயலில் இறங்கும் தியாக தாயம்மா, எங்கள் தெய்வ தாயம்மா.